ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியோட ஸ்போர்ட் எடிஷனை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஹோண்டா அவங்களோட சிட்டி கார் மாடலோட ஸ்போர்ட் எடிஷனை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 14.88 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்கிரேட் வெர்ஷன்னே சொல்லலாம். அதாவது ஸ்டாண்டர்ட் சிட்டி மாடலை விட அப்கிரேடட் வெர்ஷன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹோண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி மாடலோட ஸ்போர்ட் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிடெட் வேரியண்ட்ல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் வீடியோ போக போக டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த 2025 ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் எடிஷனோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ஐவி டெக் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 119 HP பவர் வந்து உங்களுக்கு கொடுக்குது. டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 145 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐவிடி கியர் பாக்ஸ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்குன்னு ஹோண்டா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மேனுவல் வேரியன்ட் உங்களுக்கு இதுல அவைலபிளா இல்ல. இது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் அப்படின்னு ஹோண்டா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிட்டி ஸ்போர்ட் எடிஷனோட மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18.4 km/லிட்டர் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல வேற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டியான ஒரு பிளாக் கிரில் வந்து கொடுத்திருக்காங்க. ட்ரங்க் லிப் ஸ்பாய்லர் உங்களுக்கு கிடைக்குது. கிரே கலர்ல உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் லெதர்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கூடவே உங்களுக்கு ரெட் ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு 7 கலர்ஸ்ல ஆம்பியன்ட் லைட்டிங் கூட ரெட் டேஷ் கார்னிஷும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடாஷ் ஷூட் வந்து இதுல உங்களுக்கு கிடைக்குது. இதுல உங்களுக்கு பிளாக் புட் லிப் ஸ்பாய்லர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாவே இதுல இந்த ஸ்போர்ட் எடிஷன்ல உங்களுக்கு பிளாக்ல கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா, அலாய் வீல்ஸ், அப்புறம் ORVMs இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்லயே ஹோண்டா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு சில டவுட் வரும், எப்பா ஸ்போர்ட் எடிஷன் சொல்ற அப்ப மெக்கானிக்கல் வைஸா வந்து ஹோண்டா வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அதுதான் கிடையாது. மெக்கானிக்கல் வைஸா இந்த சிட்டி மாடலோட ஸ்போர்ட் எடிஷன்ல ஹோண்டா எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஹோண்டா சிட்டில என்ன மெக்கானிக்கல் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க சேம் டிட்டோ அதே தான் இதுலயும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் எடிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல மட்டும் தான், அதாவது சிவிடி கியர் பாக்ஸ்ல மட்டும்தான் இந்த ஹோண்டா சிட்டியோட ஸ்போர்ட் எடிஷன் அவைலபிளா இருக்கு. கைஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹோண்டா சிட்டியோட வி வேரியண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்போர்ட் எடிஷன் வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் எடிஷன்ல அப்படி புதுசா என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போல்ட் லுக் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்டி பெடலும் உங்களுக்கு இதுல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 15 இன்ச்ல மல்டி ஸ்போக் கிரே வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டோட எம்ப்ளம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரோம்ல கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வி வேரியண்ட்ல இருக்கக்கூடிய இந்த நார்மல் வி வேரியண்ட்ல இருக்கக்கூடிய சேம் ஃபீச்சர்ஸ் தான் இதுலயும் உங்களுக்கு இந்த ஸ்போர்ட் எடிஷன்லயும் வருதுன்னு சொல்லிட்டு ஹோண்டா தரப்புல சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இதுல உங்களுக்கு 8 இன்ச்ல இன்ஃபர்டைன்மெண்ட் கூட வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் கொடுக்குறாங்க. லெவல் 2 அடாஸ் உங்களுக்கு கிடைக்குது. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ப்ரீமியம் 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னதே தான், பிளாக் லெதர் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரூஃப் லைனிங் உங்களுக்கு கிடைக்குது. ஏசி வென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சாஃப்ட் டோர் இன்சர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராஸ்டிங் ரெட் ஸ்டிச் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர் இன்செட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல்லையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம டார்க் ரெட் டேஷ் கார்னிஷ் உங்களுக்கு கிடைக்குது. இதுல உங்களுக்கு சிவிடி கியர் பாக்ஸ் கூட பெடல் ஷிஃப்டர்ஸும் ஹோண்டா கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட் பேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரோட ரியரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் பிளாக் ORVMs கூட உங்களுக்கு இன்டெகிரேட்டட் சைடு இண்டிகேட்டர்ஸும் இந்த ஸ்போர்ட் எடிஷனில் ஹோண்டா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரெட் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ரிதமிக்கான ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து இந்த பேக்கேஜை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோண்டா சிட்டியோட ஸ்போர்ட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா சென்சிங் ஃபீச்சரும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 3 கலர்ஸில் இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் எடிஷன் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நான் என்னென்ன கலர்னு சொல்லிடுறேன். ரேடியன்ட் ரெட் மெட்டாலிக் கலர், பிளாட்டினம் ஒயிட் பியர்ல் கலர், மீட்டியராய்ட் கிரே மெட்டாலிக் கலர், இந்த 3 கலர்ல உங்களுக்கு இந்த ஹோண்டா சிட்டியோட ஸ்போர்ட் எடிஷன் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் எடிஷன்ல உங்களுக்கு டிஜிட்டல் ட்வின் டயல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் வியூ மானிட்டர் உங்களுக்கு கிடைக்குது. நார்மலாக இருக்கிற மாதிரி டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அலுமினியம் பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்குக்காக உங்களுக்கு இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்ட் லே அவுட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்
சிட்டி மாடலில் இருக்கிற அதே லே அவுட் தான் இதுலேயும், அதாவது இந்த ஸ்போர்ட் எடிஷன்லையும் ஹோண்டா கொடுத்துருக்காங்க. கைஸ், நான் ப்ரைஸிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14.88 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இந்த காரை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் இருக்க ஹோண்டா ஷோரூம் விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி காரை புக் பண்ணி ரைடை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் பவன்.